ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. என்னம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நீ ஏதாச்சும் சாப்பிட்ருப்பா அதனால் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பாரில் வேலை செஞ்சிருப்பா போல். அப்போ ஒருத்தர் படுத்திருக்காரு. என்னாச்சு இவருக்குன்னு சொல்லிட்டு இவரோட வேர்வையெல்லாம் தொடச்சி விடும்போது, என்கிட்ட வராத உனக்கு ஏதாச்சும் ஆகிடப்போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அந்த பார் ஓனர் வந்து, சார் உங்கள் ரூம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த சாரை நீ அந்த ரூமில் விட்டுருமா சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் வந்து திரும்பியும் அவள் ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றா. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என் கூட க்ளோஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்கிறான். நான் அவனுக்கு காசு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, இவளுக்கு காசு தேவை போல். எனக்கு 200 crore எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ்வளோதானே நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் க்ளோஸாக இருக்கார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, இவள் ஃபோனை பார்க்குறா. அந்த ஃபோனில் அவனுக்கு 200 crore பதிலாக 300 crore அனுப்பி விட்டுருக்கான். நெக்ஸ்ட் இவ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஆல்ரெடி ஒரு மருந்து வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட திரும்பியும் மருந்து கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவள் கால் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி பார் நைட் டியூட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவள் வந்து அந்த பாருக்கு போகிறா. பாரில் வந்து அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, என்னம்மா நீ நேற்று ஜாலியாக இருந்த போல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீ வந்து ஹீரோவோட இடத்துக்கு போகாத, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, ஏன் என்னாச்சு திரும்பியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் வந்து எனக்கு 200 crore பதிலாக 300 crore அனுப்பிச்சிருக்கான், மீதி 100 crore அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ரூமுக்கு போகிறா. அங்கே வந்து எல்லோரும் கேம்ஸ் விளாண்டுட்ருக்காங்க, கார்டு கேம்ஸு, அதாவது காசு கட்டி விளாட்ற கேமு. ஹீரோவுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஹீரோயின் கையில் அந்த காசு கொடுத்துட்டு போவான். ஹீரோயினும் விளாட்றா. அவன் என்ன பண்ணிடுறான்னா, எல்லாத்துலேயும் தோத்துடுறா. அவனுக்கு வந்து ஹீரோ சார்பாக தானே இவள் விளையாடுறா. ஸோ அவங்க ஃபைன் நிறைய காசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 900 crore ஆகிடுச்சு. ஐயையோ 900 crore ஆகிடுச்சே, இவனுக்கு இப்போ நம்ம 300ல் 100 crore திரும்பி கொடுக்க வேண்டியது, பட் இதனால நிறைய காசு ஆகுமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த காசுலாம் வந்து அப்படியே மைனஸ் ஆகிடுது. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்க்குறான். ஏன்னா வந்து அவனுக்கு தெரியுது இவ ஏதோ என்னை திரும்பியும் மயக்க பார்க்குறாதான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் வந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடும்போது இவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, ஹீரோவை என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேற்று நான் உங்ககிட்ட 200 crore தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் 300 crore அனுப்பி விட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் தெரிஞ்சதாக அனுப்புனேன், என்ன இப்போ அதுக்கு நீ அதை டிப்ஸாக வச்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது, என்னது டிப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளில வரா. அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட கார்டு கொடுத்து, இதா ஹீரோ தான் உனக்கு கொடுத்தாரு, இந்த கார்டில் எவ்வளோ காசு வேணால் எடுத்துக்கோ சொல்லிட்டாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஓகே நம்மளுக்கு டோட்டலாக 700 crore தேவை. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 300 crore இருக்குது, மீதி 400 crore நம்ம பாட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டிக்காக காசு சேர்த்து வச்சுட்டு பாட்டிக்கிட்ட கொடுக்குறா. பாட்டிக்கு ஒரே டவுட்டு, எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வாமிட் வர மாதிரி நடிக்கும்போது, அடி பாவி திரும்பி உங்கள் அம்மா மாதிரியே பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிச்சிடா. நெக்ஸ்ட் இவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு அழுகுறா. அம்மா நீங்கள் பண்ண மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண போகிறது கிடையாது, நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையனோட க்ளோஸாக இருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் பிறந்திருப்பாங்க. பட் அந்த பையனோட அம்மாவுக்கு சுத்தமாக ஹீரோயினோட அம்மாவை பிடிக்காத காரணத்தினால வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வருத்தமாக நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவள் ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவை பார்த்தோன்னே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது, அவர் வந்து இந்த கிரேவியார்டுக்கு வந்து ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் ஹீரோனுக்கு தெரிய வருது இவன் இவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு. அந்த சைடு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்கே எதுக்கு வருவாங்க, செத்து போனவங்கள பார்க்க தானே, அவங்க அம்மா செத்து போயிருக்காங்க, அதை பார்க்க தான் அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஓ அப்போ இவன் வந்து 100 crore எக்ஸ்ட்ரா கொடுத்தான்ல, அது அவனோட பாக்கெட் மணி தான் நம்ம வாங்கியிருக்கோமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவங்க காரில் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் மலையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான், என் காரில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னவன் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி ஏறிக்கிறா. நெக்ஸ்ட்டு அங்கேயே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறா. சீட் பெல்ட் போடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் தூங்கிடுறான். இவன் ஷோல்டரில் சாயதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், பட் அவன் வந்து இல்லை இந்த பொண்ணு நம்மக்கிட்ட காசுக்காக தான் இருந்தா, ஸோ இவளெல்லாம் நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டு அவன் போயிடுறான். இவளுக்குலாம் ஐயோ நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோமேன்னு. நெக்ஸ்ட் சீன் என்னாச்சுன்னா, இவளுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி அவளுக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு, வாவ் சூப்பர், நான் கஷ்டப்பட்டதுக்குலாம் வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இவள் சந்தோஷப்படும்போது இவளுக்கு வாமிட் வருது. அவள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ வந்து அதே பார்க்கு போக ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான், ஹீரோயின் இல்லையான்னு சொல்லிட்டு. அவள் தான் வந்து நேற்று வேலையை விட்டு நிறுத்திட்டா சார், ஏன்னா அவளுக்கு வேறு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னது வேறு வேலை கிடச்சிச்சா, இனிமேல் அவளை நான் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கிங்கில் இருக்கான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸில் போயிட்டு அவள் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் இந்த பாஸ் வந்து அவர் ரொம்ப அழகாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாஸ் ஃபோட்டோ பார்த்து அவள் ஷாக் ஆகிடுறா. அப்படியே பயந்தே போயிடுறா. நெக்ஸ்ட்டு மீட்டிங் வைக்கிறாங்க. எல்லாரும் ஹீரோவை பார்த்து மயங்க. ஹீரோவும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு மண்டையை தொங்க போட்டுட்டு ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, ஏம்மா 3rd row 1st girl ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது அவள் மூஞ்ச பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு நம்ம பின்னாடியே சுற்றுது, ஒரு வேளை திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட காசு போடுங்க தான் பார்க்குது போல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி ட்ரிக்ஸ்க்காக தான் வந்து அவளோட கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருப்பான்னு நினச்சி அவன்கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்குறான், இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவளும் கரெக்டாக சொல்கிறான். இதை பார்த்து அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது அவளோட கஷ்டப்பட்ட உழைப்பனால தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு அவள் ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன் வந்து அவளோட பாட்டி வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து வர முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இந்த சைடு ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, உனக்கு வயிறு வலிக்குதா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்ப போல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் சொல்ல, இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா, நீங்கள் முன்னே கொடுத்தது எக்ஸ்பைரி டேட் தானே ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது, எக்ஸ்பைரி ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோன்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணுறா. பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு எடுத்துனே வந்து அவளோட ஒரு டாக்டர் கிட்ட தான் மீட் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர்மா 4 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லும்போது, சூப்பராக இல்லை டாக்டர் எனக்கு அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக வெளியிலேயே ஹீரோ இருக்கான். ஹீரோவும் உள்ளே போய் டாக்டர் கிட்ட கேட்குறான், அந்த பொண்ணு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, நான் தானே இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர், நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அந்த பொண்ணு வயிற்றில் குழந்தை இருக்குது, அதை அபார்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னேன். இவன் பின்னாடி ஓடுறான். பட் ஹீரோயினை காணும். இவனுக்குலாம் வந்து ஒரே ஷாக், ஏன்னா அது அவனோட குழந்தை, அவனுக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் அவங்க தாத்தா கால் பண்ணுறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமாக வா அப்படின்னு சொன்னேன். அவன் ஓடுறான். ஓடி போய் பார்த்தா அவங்க தாத்தா ஜாலியாக ஒரு பேத்தியோடு நின்றுக்கிட்டு, எப்பப்பா நீ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்குலாம் ஒரே ஷாக்கு. நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையில் இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணி எதுக்கு இப்படிலாம் தேவையே இல்லாமல் என்னை கூப்பிட்றீங்கன்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை, ஏதோ இந்த பொண்ணு ரெடியாக இருக்கா, இவளே கெட்டிக்கோ, இவள் வந்து வேறு யாரும் இல்லை உன் கசினோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சின்ன வயசுலேயே வாக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து க்ளோஸாக இருக்கலான்னு வர அவள், ஆனால் வந்து எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா, ஹீரோயின் வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு தான் போகிறான். ஸோ அந்த வில்லேஜுக்கும் ரீச் ஆகிட்டான். ஸோ அங்கே வந்து ஒரு பாட்டி வராங்க. வந்துட்டு, உன்னை வந்து ஒரு பணக்கார ஒருத்தன் கூட்டிகிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து ஷாக்கு. அவளுக்கு தெரியும் அது ஹீரோ தான் சொல்லிட்டு, பாட்டிக்கெலாம் கடுப்பு, பணக்காரனா போகாதன்னு சொல்லும்போது ஹீரோயின் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணல, சொல்லும்போது 5 minutes டைம் தரேன், சரி சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டியும் சமாளிச்சுட்டு போகிறா. அவங்க பாட்டி திட்டுறாங்க, இப்படி தான் உங்கள் அம்மா ஒரு காலத்தில் போனா, அவள் எப்படி திரும்பி வந்தா, அவள் செத்த பொணமாக தான் வந்தா, அவள் நிலமே மோசமாயிடுச்சு, நீயும் ஏன் அப்படி போகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி அவங்களாம் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்னோடய கொலீக் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு கர்மம், ஆனால் இந்த பணக்காரங்களோட இதுவே வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. காரில் ஏறும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்து இவள் வந்து செடியூஸ் தான் பண்ணியிருப்பா போல் அப்படிலாம் சொல்லி நினைக்கிறாங்க. ஹீரோக்கு இவளை பார்த்தாலே பழைய ஞாபகத்தில் வருது. பட் இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அவன் சீட் பெல்ட்லாம் போட்டு விடுறான் கேரிங்காக. நெக்ஸ்ட் அவன் வந்து ஒரு டின்னருக்கு கூப்பிட்றான். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே டீசெண்டாக சாப்பிட தெரில. அவளுக்கு அங்கே இருக்க சாப்பாடெலாம் பார்த்து எச்சி ஊறுது. இதில் வேற அவள் தான் ஆர்டரே போட்டா. அவளுக்கு அங்கே இருக்கிற ப்ரைஸை பார்த்தா தலை சுற்றுது. ஸோ அங்கே ஆர்டர் போட்டுட்டு சாப்பாடு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பூன்லாம் எடுத்து சாப்பிட பார்க்கும்போது அவளுக்கு சாப்பிட தெரில. இதை பார்த்துட்டு பின்னாடி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இது கூட சாப்பிட தெரில, இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் எதுக்கு இவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிய வருது ஹீரோயினோட டீஸ்பூன்லாம் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க, அவங்கள தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தோன்னே என்ன பண்ணிடுறாங்கன்னா, 2 பேர் பின்னாடி உட்காந்து ஹீரோயினை பற்றி தப்பாக பேசினவங்களெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்காக சாப்பாடெலாம் கட் பண்ணி கொடுக்குறான். ஹீரோயின் வந்து அழகாக சாப்பிட்றா. நெக்ஸ்ட்டு வைன் கொடுக்க வராங்க. வைன் கொடுக்க வரும்போது ஹீரோக்கு தான் தெரியும்ல இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு, வைன்லாம் வேணாம், இவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ்லாம் செஞ்சு தராங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக், என்னடா நம்மளுக்காக இவ்வளோ கேரிங்காக இருக்கானே இவன்னு.
நெக்ஸ்ட் சீனில் இந்த பொண்ணு இருக்கால, இவ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க தாத்தா கிட்ட அடம் பிடிக்கிறா, எனக்கு உங்கள் பேரன் வேணும் வேணும்னு சொல்லிட்டு, உனக்கு தான் அவன் எங்கேயும் போகமாட்டான், உன்னை தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சரி இவங்க சாப்பிட்டுட்டு காரில் ஏறுறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு ஷாக்கு, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது, அன்றைக்கி வந்து டாக்டர் கிட்ட கேட்டேன், அவள் தான் சொன்னார் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ என் கூடவா, அது என்னோட குழந்த அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவன் குழந்தைக்காக நம்மளை கூட இருக்க சொல்கிறான் போல், அதுவும் நல்லது தான், நம்ம குழந்த ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டில் வளர்ந்தா அதுக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓகே தான் சொல்கிறா. ஸோ ஓகே நான் உங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு, பட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலாம், ஸோ மேரேஜ் பண்ணிட்டு ஒன்றா இருக்கலாம்னு சொல்லும்போது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மேரேஜா, எதுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மேரேஜ் பண்ணால் தான் நம்ம ஒன்றா இருக்க முடியும், அதுவும் லீகலாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு முடியாது தான் சொல்கிறான். இவன் வந்து சொல்கிறான் காசுலாம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நம்ம பாட்டியும் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க, ஸோ காசுக்காகயாச்சும் நம்ம இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தையும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழல அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அவன் வந்து ஓகே சொல்லிடுறா ஹீரோயினை. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆகிட்டு 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வந்து செம்ம ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லோரும் வந்து வணக்கம் மேடம் வணக்கம் மேடம். ஹீரோயின்லாம் வந்து ஒரு குடிசை வீட்டில் தான் வளர்ந்ததுனால அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இவங்க தான் குக்கு, இவங்க தான் உனக்கு விதவிதமாக சமைச்சு தான் தருவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கிட்டு போகிறான். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, இவளுக்கு வந்து ரூமெல்லாம் சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லும்போது ரூம் சுற்றி காமிக்கிறாங்க. அந்த ரூமில் வித்தியாசமான ட்ரெஸ்லாம் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் இருக்குது. ஹீரோயின் கேட்குறதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அங்கே ஹீரோவோட ட்ரெஸ்லாம் இருக்குது, என்ன இவன் ட்ரெஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் கிட்ட கேட்கும்போது, ஆமாம் பாஸ் ரெடி பண்ணி வைக்க சொன்னார், ஆனால் தனியாக ரூம் போடலாம் சொல்ல, நீங்கள் 2 பேர் தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, ஸோ அதனால தான் ஹீரோட ரூம்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் காமிக்கிறான். ஹீரோயினுக்குலாம் எல்லாம் சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா அவள் அந்த கான்ட்ராக்டில் இந்த மாதிரி ரூம் ஷேர் பண்ணுறோம் அதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டா. நெக்ஸ்ட் அவள் என்ன பண்ணுறான்னா, அவளோட பாட்டிக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு 8 மாதம் வரமாட்டேன் பாட்டி, இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் 8 மாதம் கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு இவள் சாப்பிட்லான்னு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக சமைச்சு போடுறாங்க. இவளுக்குலாம் ஷாக்கு, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்களா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம் சார் தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு டவுட், என்னடா இவனுக்கு என்ன உண்மையாலே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கும்போது கார்லேயே வந்து விடுறாங்க. இவளுக்கெல்லாம் ஒரே ராஜ மரியாதை கிடைக்கும் போதெல்லாம் இவளுக்கு ஒரே குஷியாக இருக்குது. நெக்ஸ்ட் இவள் தனியாக போகிறதுலாம் தெரிஞ்சு இவளுக்கு சந்தோஷம், ஏன்னா ஹீரோ வீட்டில் இல்லாததுன்னு சொல்லி. அப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து, உங்களுக்காக வீட்டிலேயே சமைச்சது, வெளியிலலாம் சாப்பிடாதீங்க, கேன்டீன்லலாம் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோடனே சுற்றி எல்லோரும் வந்துடுறாங்க. வந்துட்டு, அடி போவி வீட்டிலேருந்து சமைச்சுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இவன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கேன்டீனில் போய் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கே சாப்பாடு எடுத்து வந்திருக்க மாதிரி அவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்போ தான் அங்கே ஒருத்தி வர, இவள் வேறு யாரும் இல்லை, அந்த தாத்தாவோட கூட இருந்தாலே அவள் தான். அவள் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட டிஃபன் பாக்ஸை பார்த்தோன்னே வந்து, இந்த மாதிரிலாம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கேன்டீன் எதுக்கு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போகிறா. இவளுக்கு ஷாக், என்னடா வந்து ஃபஸ்ட்டு டேவே ஓவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சாப்பாடு சாப்பிட்றா. அண்ட் மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இவள் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றா. அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து எனக்கும் நாளைக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஓகேன்றா. எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவியான்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுங்கப்பா அவள் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தி இருப்பா, அவள் தான் போக சொல்கிறா. நெக்ஸ்ட் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இவள் சும்மா ரகசியமாக கேட்குறா, எனக்கு கொண்டு வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன், நான் உனக்காக நான் நாளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் லஞ்சில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை லஞ்ச்லாம் சூப்பராக இருந்தது, நீ நாளைக்கு 2 பாக்ஸ் எனக்கு பேக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே மேடம் நாங்கள் நிச்சயமாக பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இவ சொல்கிறா, இந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை மேடம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோ டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. அவளும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்றா. ரொம்ப தேங்க்யூ, எங்கள் அம்மா தான் எனக்கு சாப்பாடெலாம் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் அம்மாவை பற்றி பேசும்போது இவளுக்கு திரும்பி அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. என்னதுன்னா,
பண்ணுறா, அவள் அவங்க அம்மாவுக்காக காசு கட்டணும்னு சொல்லிட்டு அவள் காசுக்காக வந்து ஏங்குவா. அவங்க வந்து டோட்டலாக $12,000 கிட்ட சொல்லுவாங்க. இவள் அவ்வளோ டாலர்ஸ்க்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரொஃபஸர்னு ஒருத்தன் வருவான். ஸோ அவங்ககிட்ட கேட்குறான் காசு தர முடியுமான்னு. அவனும் தரேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தரமாட்டான். கடைசியாக ஒரு நாள் தரான். அவன் தரும்போது கடைசியாக ஹீரோயினோட அம்மா இறந்தே போயிடுறாங்க. ஸோ அப்போ இவன் வந்து அவங்கள பார்க்குறான். அவங்கள பார்த்துனே வந்து அவன் பேச ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். அவன் பேசுகிறான், அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் கண்டுக்கவே இல்லை. எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை பிடிக்கும்போது இவள் கரெக்டாக என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க சொல்கிற கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து ஒரு லிஃப்ட் வந்து திறக்குது. அது வழியாக ஹீரோவும் அந்த பொண்ணும் வராங்க. ஸோ வந்தோடனே வந்து அப்போ தான் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நான் உன் கசின் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கை கொடுத்துக்கிறான். சரி நம்ம டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஓகே சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டைம் ஆகுது, வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை நீயும் டின்னருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவங்களும் டின்னரில் இருக்காங்க. அப்போது வைன் கொடுக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து வைன் வாங்கலான்னு வர அவளுக்கு அறிவே இல்லை போல். அப்போ ஹீரோ வந்து நீ வைன்லாம் குடிக்கக்கூடாது, ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. அவளும் அந்த ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கிறா. ஸோ இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. பட் ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்கல. அவளுக்கு தேவை சோறை மட்டுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஃபோக்கஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு இருக்கால, இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சாங். ஸோ சாங் வந்து எல்லாத்தையும் குடிச்சு ட்ரங்க் ஆகிடுறா. ஆனதுக்கப்புறம் ஹீரோ தோல்லையே சாஞ்சிட்டு என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நம்ம சின்ன வயசுலேயே வாக்கு கொடுத்துட்டோம், கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப வலிகிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கல. அப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னோட தங்கச்சி வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க, நான் இவ்வளோ ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாது தான் சொல்லுவாள், நான் டாக்ஸி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன், எங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோடய வில்லேஜ்னு சொல்கிறான். அப்போது நீ உங்கள் அப்பா வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கிடுறா. அவள் அந்த வில்லேஜ் முனையில் இருக்கிறத யாரோ பார்த்துடுறாங்க போல். இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கடுப்பில் இருக்கான். ஆனால் அப்போ கூட ஹீரோயின் அவனை கண்டுக்காமல் அங்கே தட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. அவள் அதை எடுத்து பார்த்து சாப்பிட்றா. வாவ் ஸ்ட்ராபெரிஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது சார் தான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவர் நல்லா சாப்பிட்றத பார்த்து அவனுக்கு அந்த கோவமே போயிடுது. ஸோ ஹீரோயின் மேலே இருக்க ஃபுல் கோவமும் போயிடுது. அவன் கோவமே படல. வாங்க மேடம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்றா. கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட் அவன் ஏஞ்சி போயிடுறான். ஏன்னா அவனுக்கு திரும்பி கோவம் வந்துருச்சு போல். ஸோ இவன் வந்து ரூமில் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க பாட்டி கேட்குறாங்க, என்ன உன்னை வில்லேஜ் ஓரத்தில் எல்லோரும் பார்த்தாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி அது வேறு யாராச்சும் இருக்கும், நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் குளிச்சுட்டு வெளில வரான். அப்போ ஹீரோ பின் பண்ணிவிட்டு எதுக்கு நீ அவன் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிறான். இதெல்லாம் கான்ட்ராக்டே இல்லை, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னு சொல்லி இவன் அழுப்பும் போது இவன் கிஸ் பண்ணிடுறான். இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே வந்து நம்ம கான்ட்ராக்டில் இல்லை, ஆனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னோடய லிமிட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோயினோட க்ளோஸாக இருக்கான். நெக்ஸ்ட் சீன் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் ஏஞ்சதுக்கப்புறம் அந்த லேடி சொல்கிறாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க மேடம், நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் வந்து நடிச்சதெல்லாம் வந்து மறக்கவே முடியல. அவருக்குலாம் ஒரே சிரிப்பாக வருது. நெக்ஸ்ட்டு சாப்பிட வரும்போது ஹீரோ தான் வந்து முட்டையோட ஓடெல்லாம் உரித்து நல்லா பார்த்து வச்சுக்கிறான். இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நெக்ஸ்ட் வந்து அவள் ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வரும்போது அவள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறா, இந்த மாதிரி புதுசாக வந்த மேடம் வந்து ட்ரீட் வைக்கிறாங்களா, ஸோ அந்த ட்ரீட்டில் நம்ம எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவ ரொம்ப வித்தியாசமாக இருந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் அவள் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நீ வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டா நீ போகணும், அந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் கால்லேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறான். அப்போ ஹீரோவும் கால் பண்ணிட்டு நீ இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறான், ஹீரோயின் இல்லை. அப்போ சர்வெண்ட் சொல்கிறாங்க, இன்னும் வேலை செஞ்சுட்ருக்காங்க போலன்னு சொல்லிட்டு இவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரா. வெளியில் வந்து பார்த்தா அப்போ அங்கே ஹீரோ இருக்கான். எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது, உன்னை கூட்டிகிட்டு போவதான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் காரில் போகிறாங்க. காரில் போகும்போது ஹீரோ கேட்குறான், நீ எதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேனேஜர் தான் சொன்னாங்க இவ்வளோ பண்ணணும், எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கம்பெனி உங்களுக்கே தெரியலையா, சாங் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிடுறா.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே ஆயிடுது. நெக்ஸ்ட் டே வந்து அந்த சர்வன்ட் கிட்ட கேட்குறா, "எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸா வச்சிருக்கீங்க? நான் போடுறதே 3, 4 ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் வாரம் வாரம் புதுசு புதுசா ட்ரெஸ் வைக்கிறீங்க. அப்படிலாம் வேணாம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சாரோட ரூல் அதான் மேடம். நீங்க போட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சார் கிட்ட இந்த மாரி தேவையே இல்லாமலாம் காசு வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளில வரா. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு அம்ப்ரெல்லாலாம் குடுக்குறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான அம்ப்ரெல்லா. சார் உங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் அத வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போறா. எல்லாருக்கும் அந்த அம்ப்ரெல்லா மாரியே கண்ணு சூப்பரா இருக்கு அம்ப்ரெல்லா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த சாங்கும் வரா. வந்துட்டு, "என்ன இது அம்ப்ரெல்லாலாம் கொண்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அப்படிதான் மேடம்" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த அம்ப்ரெல்லா நல்லாயிருக்கு. எனக்கு ஒண்ணு கிடைச்சா வாங்கித்தா" அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மா ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறா. அப்பதான் வந்து அவ காஃபிலாம் வந்து அவளோட எம்ப்ளாயீஸ்க்குலாம் கிஃப்ட்லாம் குடுக்குறா. ஆனா இவ நல்ல பொண்ணு தான். எல்லாருக்கும் கிஃப்ட்லாம் குடுக்குறா. நல்லா வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோயின் மேல ஒரு சின்ன கோவம் தான். நெக்ஸ்ட் இவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அந்த மெய்டு சொல்றா, "எதுக்கு நீங்க இவ்வளோ வேலை பார்க்குறீங்க? இவ்வளோ வேலை பார்க்காதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல என்னோட ப்ராஜெக்ட்ட நான் முடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ப்ராஜெக்ட்ன்னே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ வரான். வந்தோனே அந்த ப்ராஜெக்ட்ட பார்க்குறான். என்ன இவ இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாம் மூடி வச்சுட்டு வந்து தூங்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஹீரோயினும் தூங்கலான்னு சொல்லி வரா. வரும்போது, "உன்கிட்ட ஒண்ணு பேசணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னால பேசலாம் முடியாது. நீ தூங்கு." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் சொல்றா, "தேவையே இல்லாம இந்த ட்ரெஸ்லாம் வாங்காத." அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஃபர்ஸ்ட்டு அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட்டு, "நீ என்ன உன் மனசுல என்ன பெரிய இது நெனப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல காட்டலான்னு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏஞ்சி வந்து, "இந்த பொண்ணு ஏன்டா இப்படி என்கிட்ட இப்படி பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ல ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போடுவோம். வேஸ்ட்டா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸ போடுறா. அவ வந்து ஆஃபீஸ்க்கு போனா எல்லாரும் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவ அந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி முடிச்சுட்டா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இத எடுத்துட்டு அந்த சாங் கிட்ட காமிக்கலான்னு இருக்கும்போது, சாங்கும் ஃபர்ஸ்ட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்கி வச்சுக்கிறா. "ஓகே சூப்பர் நீ போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ போனோனே தூக்கி போட்டுறா. இந்த சைடு ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, இவங்கலாம் வந்து நார்மலா பேசுவாங்கல்ல, அந்த மாரி பேசிக்கிட்டே இருக்காங்க. WeChatல ஆட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபோன்ல ஒரு டெடி பேர் இருக்கிறதுக்கு பார்த்தோனே, "என்ன உனக்கு இது பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சீன்ல இவ எதோ சொல்றா, "நான் இந்த மாரி ஹீரோவோட மீட்டிங் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. ஆனா ஹீரோ வந்து அங்க போனோனே கழுவி கழுவி ஊத்துறா. "நீ எதுக்கு ஹீரோயினுக்கு இவ்வளோ வேலை குடுக்குற, அவ்வளோ குடுக்குற, இவ்வளோ குடுக்குறேன்னு" சொல்லிட்டு. இவளுக்கெல்லாம் கடுப்பு, ஏன் இவ ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஹீரோயின் வந்து தடுக்கி விழுந்துடுறா. யாரால? ஷாங்கால தான். ஷாங் தட்டி விட்டுட்டு போயிடுறா. அதனால அவ கீழ விழுந்து அவ கையில அடிலாம் பட்டுருது. இவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஹீரோயின் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்லாம் பார்க்குறா. பக்காவா இருக்கு. சரி இவளுக்கு திரும்பி ஒரு பனிஷ்மென்ட் குடுக்குற மாரி அந்த ரிப்போர்ட்ட பண்ண சொல்லிட்டு, ஒரு சாஃப்ட் காப்பிய நம்ம வாங்கிட்டு நம்ம பண்ண மாரி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறா. இந்த சைடு ஹீரோயின் கை அடிபட்டுருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் வந்து 2 பேண்டேஜ் குடுக்குறா. "இந்த 2 பேண்டேஜும் நான் கஸ்டமைஸ் பண்ணது. நீ வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கையில ஒண்ணு போட்டு விட்டுர்றா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த மாரி ஒருத்தவங்க யாருமே நல்லா வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்து, ஹீரோயின் வந்து எப்பவுமே புக்ல எழுதிட்டு இருப்பா போல. ஸோ அத பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, "நீ அந்த புக்க மூடி வச்சுட்டு திரும்பி அந்த ரிப்போர்ட் பண்ணு. சரியாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயின் பேண்டேஜ் தப்பா போட்டுருப்பா போல. ஸோ அத வந்து அந்த ப்ரொஃபசர் மாத்தி விடுறான். அந்த மாத்தி விடுறத வந்து ஹீரோ பார்த்துட்டான். "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசும்போது, அ அந்த ஷாங்கும் வந்துடுறா. "வாங்க நம்ம வெளியில போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்கும்போது, "இல்ல, இல்ல நான் வீட்டுக்கு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து யார் கூட வரான்னா, அந்த ப்ரொஃபஸரோட தான் வீட்டுக்கு வரா. ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறான்னா, வீட்ல இருக்க பொருள்லாம் உடைச்சு போட்டு ஏதோ கலாட்டாலாம் பண்ணி வச்சிருக்கான் போல. அப்போ அந்த சர்வெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, "ஹீரோ கோவத்துல இருக்காங்க, பார்த்து போங்க." அப்படின்னு சொல்லும்போது, அவன் கையெல்லாம் உடைச்சு வச்சிருப்பான். ஹீரோயினும் அதுக்கு மருந்து போட்டுவிட்டு, அவ ஃப்ரெண்டு குடுத்த அதே பேண்டேஜ் எடுத்து போட்டு விடுவா. நெக்ஸ்ட் டே அவள் வந்து ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சிக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபோனில் பார்க்கும்போது ஒரு டெடி பேர் இருக்குது. "ஓகே உனக்கு இந்த டெடி பேர் பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை அப்படியே பார்க்குறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு ஹீரோவோட கையை பார்த்துட்டு, "என்ன ஹீரோ இந்த பேண்டேஜ்லாம் போட்டிருக்கான்? அவன் எப்படி ஒரு பிளாக் ஏஸ்தட்டிக்கில் இருக்கான். ஆனால் கையில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து போட்டிருக்கான். இது எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது நான் கொடுத்த டேட்டூ தானே." அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, "இந்த மாதிரி டேட்டூ நிறைய பேர் வச்சுருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை இல்லை அது நான் வந்து டிசைன்லாம் நானே கஸ்டமைஸ் பண்ணது." அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஹீரோயினுக்கு பயமாக வந்துடுது. இவ கண்டுபிடிச்சிருவாளோ சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹீரோயின்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது, அப்போ வந்து அவளோட கார் சர்வெண்ட் வந்து, "வாங்க பாஸ் தான் இனிமேல் உங்கள வேலையில் விடுறதும் கூட்டிகிட்டு வரது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அந்த சர்வெண்ட் கிட்ட கேட்குறாங்க, "இந்த மாதிரி அம்ப்ரெல்லா இன்னொன்று கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை மேடம், இது வந்து சார் கஸ்டமைஸ் பண்ணது, ரொம்ப காஸ்ட்லி." அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவ கேட்குறா, "எனக்கு இந்த மாதிரி ஒன்று கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமா? சார் கிட்ட கேட்குறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நிச்சயமாக கேட்குறேன்." அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த டெடி பேர் இருக்குது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட்டு லஞ்ச் டைம் ஆகிடுது. கொஞ்ச நேரம் தூங்குனதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் கூப்பிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ
ஹீரோவும் ஹீரோயினும் வந்து செக்கப்புக்கு போகிறாங்க. டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் சொல்கிறாங்க, "கங்ராச்சுலேஷன் உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குலாம் ஒரே சந்தோஷம் தான், ஹீரோவுக்கும் ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது, "ரொம்ப பார்த்து இருந்துக்கோங்க ட்வின்ஸு, இதுக்கு மேலே நீங்கள் நல்லா சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, "ஆல்ரெடி அண்டா சோறு தான் தின்றா இவ" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவ ஃபோன் நோண்டுறா, ஃபோனில் ஃபுல்லாக அந்த பேண்டேஜ் விஷயத்த பத்தி தான் பேசுகிறாங்க. என்னடா இவன் இப்படிலாம் பேண்டேஜ் போடுறான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவ எல்லாத்தையும் வந்து அவளோட சர்வெண்ட் கிட்ட சொல்றா. சர்வெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, "பாஸ் தான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நெக்ஸ்ட்டு அவள் வேலை செஞ்சுட்டு இருப்பாப்புல, அங்கேயே தூங்கிடுறா. அப்போ ஹீரோ வந்து அவள் லேப்டாப்பில் திரும்பி பார்க்குறான். வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பார்த்துருப்பால, எதுக்கு இவ திரும்பியும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு புரிய வருது, இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு. இவ வருத்தமாக அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சாங்குக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி ஹீரோ வந்து மீட்டிங் கூப்பிட்றாரு, எல்லா எம்ப்ளாயியும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாங் என்ன சொல்கிறான்னா, ஹீரோயினை தவிர எல்லோரும் வாங்க, ஹீரோயின் நீ அந்த அந்த நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தல அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் ஆளுக்கு எல்லோரும் அவங்க ப்ரெசன்டேஷனை காமிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஷாங்கு வந்து காமிக்கிறா. அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. பிரேக் கொடுக்கும்போது இந்த ஷாங்குக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பா. அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, "நீ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே மேட்சிங் கப்புள் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் இல்லைப்பா" அப்படின்னு சொல்கிறா. பட் போய் பார்த்தா 2 பேரும் ஒரு கப்புள் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. "நீ ஏதாச்சும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான்லாம் போடுறா. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த பிளானில் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. எல்லாருக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த சாக்லேட்லாம் காலி ஆயிடுச்சு, ஃப்ரூட்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோ இதை பார்த்து ரொம்ப கடுப்பு, "எப்படி நீங்கள் அந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுக்காம இருக்கலாம், என்னோட கேக்கை வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரூல் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அப்படியே இன்னோசன்ட் மாதிரி வாங்கி எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் இந்த ஷாங் வரா. சாங் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவள் பேருக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பட் அங்கே இருக்கிறத சும்மா படிக்கிறா. ஹீரோ அதை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ வந்தது அவ்வளோ வந்ததுன்னு நோண்டி நோண்டி கேட்க, இவளும் சும்மா அப்படியே சமாளிக்கிறா. ஆனால் இதே கேள்வி ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்து ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். "நீ இது பண்ணலை, இவ தான் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டுறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, இந்த ஷாங்கோட பொசிஷனை கீழே தள்ளிட்டு ஹீரோயினை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொடுத்துட்றான். இதெல்லாம் பார்த்து இவளுக்கு ஒரே கடுப்பு, ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இவ கோவத்தில் அவள் அசிஸ்டண்ட்டை போட்டு அடிக்கிறா. "எதுக்கு நீ இப்படிலாம் சொல்கிற, அவங்க 2 பேரும் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு." "ஆமாம் எனக்கு அப்படி தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. நெக்ஸ்ட் சீன் வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. "என்னடா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன்லாம் கொடுத்துட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இவ பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த அசிஸ்டண்ட் வரா. வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, "இந்த மாதிரி நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோயினும் அந்த ப்ரொஃபஸரும் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. போகும்போது அவங்க அம்மா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இவங்க வந்து போகிறது அந்த பார். ஸோ அந்த பாருக்கு போனோன்னே என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினை பார்த்து அவளோட பார் ஃப்ரெண்ட் பார்க்குறா, சிரிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. அப்போ வந்து பக்கத்துலேயே அந்த ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருப்பா. "இங்கே பாரு, உன் தங்கச்சி நீ கூட்டிகிட்டு போ, இவளை நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அவள் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இல்லை 4 பேருமே ஒன்றா தான் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன சொல்லிடுறான்னா, "எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உன் தங்கச்சி இப்படிலாம் பழக வேணாம் சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து வில்லேஜில் இறங்கிடுறா. கூட ஹீரோவும் இறங்கிடுறான். இறங்கிட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. இதை வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துடுறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா வந்து இவ எல்லாத்தையும் அந்த ஷாங் கிட்ட சொல்லிடுறா. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நைட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து கேக்லாம் வெட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் ஹீரோயினோட பர்த்டே போல் கேக்லாம் வெட்டி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பயம், "ஐயோ இந்த ஃபோட்டோவை அப்லோட்லாம் பண்ணிடாதீங்க, மாட்டிப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, "விடுங்க மேடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ இந்த மாதிரி மேட்சிங் க்ளோத்ஸ்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு கால் வருது. ஹீரோ தான் கால் பண்ணிட்டு, "இந்த மாதிரி என்னோட கேபினுக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறா, போகிறா. போனதுக்கப்புறம், "ஒன்றுமே இல்லை, சும்மா நீ நல்லா வேலை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, "நான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டேனே, நீ வரவே இல்லையா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோவும் வந்து, "இந்த மாதிரி யாராச்சும் பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இந்த சைடு இவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் நோண்டி நோண்டி கேட்குறா, "நீயும் ஹீரோவும் என்ன ஒன்றாவே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை, ஹீரோவோட அங்கிளோட பொண்ணு நான், ஸோ அதனால தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம், தெரியாதா உங்களுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மா நடிக்கிறா. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து அவகிட்ட சொல்கிறா, "இந்த மாதிரி கசின் பொண்ணு தான் போல்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்திருக்கா. "சாரி, இந்த மாதிரி உங்கள்கிட்ட பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பேன், என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது,
ஹீரோயினுக்கும் ஷாக்கு. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இந்த ஷாங் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு நான் ஹீரோவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணா கிட்ட சொல்லும்போது அவன் அண்ணா சொல்கிறா, ஏய் இரு, அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான், அவன் நேற்று உங்ககிட்ட சொன்னான், நீ ஆனால் ட்ரங்க் ஸ்டேட்டில் இருந்த, ஆனால் அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவளுக்கு கடுப்பு. இவ டக்குன்னு என்ன பண்ணுறான்னா கார் புக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போகிறான். ஸோ ஹீரோ கிட்ட எப்படி போகிறான்னா வந்து அவன் வீட்டுக்கு போய் கேட்குறான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பண்ணிக்கிட்டேன், என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மலாக சொல்கிறான். இவளுக்கு டவுட்டே வந்துருச்சு, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை ஹீரோயின் தான் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கிளப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்றா. அதாவது அவள் சொந்தக்கார எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ஹீரோவும் கூப்பிட்றான், ஹீரோயினும் கூப்பிட்றான். ஹீரோயினை பார்த்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறான், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் இல்லை இல்லை யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ தெரியாது, அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், அவள் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அவன் ஒய்ஃப்ன்னு சொல்லல, பட் இன்டைரக்டாக சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இவளுக்குலாம் கேட்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இவளால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை மட்டும் பரப்பி விடுறா. ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற பொண்ணுங்களை, ச்சே அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பயம், அவள் தான் சொல்லி தெரிஞ்சிருமோன்னு. சில பேர் கொஞ்சம் கேவலமாக பேசுகிறாங்க, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு கையில் கிடச்சா செத்தா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஹீரோயின்லாம் பயத்திலே தான் இருக்கா. நெக்ஸ்ட் அவள் வந்து ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது, நீ பயப்படாத, நீ நீ வந்து நிம்மதியாக இரு, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து பிக்னிக் போகிறாங்க. போகும்போது ஹீரோவுக்கு வயிறு வலிக்குது. ஸோ இவங்க வந்து ஹோட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ஒரு கடையில் காய்கறிலாம் வாங்கிட்டு வரா. இதை வந்து அந்த ஷாங்க் பார்த்துட்டு, என்ன இவ காய்கறி இங்கே உட்காந்து வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக பார்க்குறா. அவங்க அண்ணனும் பார்க்குறான், ஏன்னா அவங்க அண்ணனுக்கும் ஹீரோயினும் பிடிக்கும்ல. ஸோ ஹீரோயின் காயெல்லாம் வாங்கிட்டு ஹீரோயினுக்காக ஹீரோக்காக சமைச்சு போடுறா. ஸோ ஹீரோ வந்து தூக்கத்துலேருந்து ஏஞ்சி வந்தோடனே இந்த அழகான காட்சியை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து இதுதான் சந்தோஷம் போல், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் வந்து, ஐயோ உங்களுக்கு இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். க்ளோஸாக இருக்கலாம்னு சொல்லி வரான். அவள் வந்து சொல்கிறான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி நீ தூங்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறான். ஹீரோயின் வந்து அவள் கழுத்து பார்க்குற மார்க்லாம் இருக்குது, இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே வந்து ஹீரோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்கான். இவள் தனியாக இருக்கிறத பார்த்து ஷாங் என்ன பண்ணுறான்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன், நான் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு ஹீரோ தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்குலாம் அதெல்லாம் பார்த்து, என்னடா இவள் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ தான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறா, இவள் சும்மா இப்படி தான் லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லோரும் என்ன ஆகுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. ஹீரோயினை காமிச்சோன்னே எல்லா மீடியா ரிப்போர்ட்டர்ஸும் ஹீரோயினை கேட்குறாங்க, நீங்கள் தான் வந்து ஒய்ஃபான்னு கேட்கும்போது இவளுக்குலாம் பயம் வருது. அப்போ அங்கே ஒரு அங்கிள் வந்து, ஏம்மா நீ இவ்வளோ வருஷம் எங்கே போயிட்ட என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே கடுப்பாகுது. எங்கள் அம்மாவை விட்டுட்டு போனீங்க, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுக்கு நடந்தது எல்லாத்தையும் இவள் சொல்கிறா. ஐயோ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்ல, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்கிறா. ஸோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அங்கே வந்தோன்னே என்ன பண்ணுறான்னா மீடியா கிட்ட சொல்கிறான், ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோடய ஒய்ஃப் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆன அந்த இது சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஷாங்குக்கு மனசே இல்லை. அவள் ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வந்து அந்த அங்கிள் கிட்ட சொல்கிறான், நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிறத வர நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஹீரோவோட தாத்தாவும் வராங்க, ஹீரோயினோட பாட்டியும் வராங்க. ஹீரோவோட தாத்தா பாட்டியும் 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமாவும் முடிஞ்சுது. இந்த ட்ராமா நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.